சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர் என்ற முறையில் உங்களுக்கு என்னுடைய இருவரும் குட்டி வட்டத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். கருவரம் கிராமம் பெரிய கிராமம், பல முறை வந்து சென்றிருக்கின்றேன். உங்களுக்கு என்ன தேவை இருக்கின்றது என்பதை ஓரளவுக்கு அறிந்திருக்கின்றேன். அதே நேரத்தில் சட்டமன்றத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக வந்து நன்றி சொல்ல வரும்பொழுது உங்களுக்கு தேவையான என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கண்டறிந்தால் அதை உடனடியாக செய்து கொள்வதற்கு ஒரு முயற்சி எடுத்துக் கொள்வேன். 490 கிராமங்கள் முதல்வர்களுடைய அணியில் இருக்கின்றது. எல்லா கிராமங்களுக்கும் குடிநீர் தேவைப்படுகிறது. அந்த குடிநீர் தேவையை ஒட்டுமொத்தமாக தீர்க்க வேண்டும் என்று முயற்சி எடுத்துக் கொண்டு இருக்கின்றேன். அதே நேரத்தில் மற்ற தேவைகளையும் பூர்த்தி பண்ணி செய்து கொடுப்பதற்கு முயற்சி எடுத்தேன். எனக்கு வழங்கப்படும் நிதியை எந்தவித சேதாரமும் இன்றி உங்களிடம் ஒப்படைப்பேன். அதாவது நீங்கள் சொல்கின்ற வேலையை செய்து கொடுப்பதற்கு அந்த நிதியை பயன்படுத்துவேன். என்னுடைய சொந்த செலவுக்கோ அதுக்கோ நான் பயன்படுத்த மாட்டேன். எனக்கு தேவையும் இல்லை. உங்கள் நிதி உங்களுக்கே பயன்படும் என்று நேரத்தில் சொல்லிக்கொண்டு நான் முடிந்தவரை உங்கள் மனதில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக இந்த சட்டமன்றத்தை போட்டியிடுகிறேன் தவிர வேறு எந்த லாப நோக்கமும் கல்வி அல்ல. நான் போட்டியிட விரும்புவதெல்லாம் இந்த பகுதியில மலேசியா பாண்டியன் நல்லது செய்தார் என்று சொல்ல வேண்டும். ஓரளவுக்கு என்னுடைய பெயர் நிலைத்திருக்கின்றது. இன்னும் நிலைத்திருக்க என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து கொடுத்து 5 காலத்திலே உங்களுக்கு தேவையானவற்றை நிச்சயமாக செய்து கொடுப்பேன். அதுக்கு எந்தவித தடையும் இது வராது என்று சொல்லி உங்கள் மனதிலே எனக்கு ஒரு இடம் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நான் என்றைக்கும் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்க விரும்புகின்றேன். எனக்கு ஆதரவளிங்கள். இரட்டலை சின்னத்தில் வாக்களியுங்கள். அம்மா முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் கண்டுபிடித்த சின்னம் இரட்டை இலை சின்னம். அதை தொடர்ந்து அம்மா ஜெயலலிதா அவர்கள் கண்டுபிடித்த சின்னம் இரட்டை இலை சின்னம். அதை தொடர்ந்து விவசாயத்தில் பெயர் பெற்ற விவசாய அணியை சார்ந்த எடப்பாடி அவர்கள் கண்டுபிடித்த சின்னம் இரட்டை இலை சின்னம். அந்த இரட்டை இலை சின்னத்திலே நானும் பயணிக்கின்றேன். பிரதமர் மோடி ஆதரவோடு நாம் என்ன நினைக்கிறோமோ அத்தனையும் செய்து முடிக்க முடியும். ஏனென்றால் மத்திய அரசுடைய உதவி இருந்தால்தான் மாநிலங்கள் சிறப்பு பெறும் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். மத்திய அரசை விரோதிக்கும் பட்சத்தில் நமக்கு நன்மைகள் கிடைக்காது. விரோதிக்கலாம், தப்பில்லை. ஆனால் நன்மைகள் செய்வது குறைந்துவிடும். ஆகையினால் அனுசரித்து செல்வது நல்லது என்பது உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம். என்னை நீங்கள் அனுசரித்து சென்றால் நான் இந்த ஊருக்கு வர போக பேச என்னால் என்ன கிடைக்குமோ அத்தனையும் பெற வேண்டியது உங்களுடைய கடமை. இது ஊருக்குள்ளே நுழையாதுன்னு சொன்னாக்கா நான் வரமாட்டேன், நான் மட்டும் போயிட்டு இருப்பேன். அதுபோலத்தான் மத்திய அரசுடைய உதவி தேவையில்லை என்று ஒரு மாநில அரசு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் வரப்போகுது, அவங்களுக்கு ஒன்று வரப்போகுது. ஆனால் நமக்கு தான் நஷ்டம். வரக்கூடிய நிதிகள் எல்லாம் தடைப்படும், லேட்டாகும். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஆக இது நம்ம இதுக்குள்ள போக தேவையில்லை. நமக்கு தேவை இரட்டை இலை சின்னம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைந்தால் நாளைய சட்டமன்ற உறுப்பினர், நாளைய தமிழக முதல்வர் திரு எடப்பாடியார் அவர்களின் ஆட்சி பெற்ற நமது விடுதலைப்பேர் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வேட்பாளர் மலேசியா பாண்டியன் அவர்களே வாக்களிக்க வேண்டிய சின்னம் உங்கள் சின்னம் இரட்டையிலே, படித்தவர்களின் சின்னம் இரட்டையிலே, பாமர மக்களின் சின்னம் இரட்டையிலே, பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய சின்னம் இரட்டையிலே, குழந்தைகள் பெரியவர்களை பாதுகாப்பு வழங்கக்கூடிய சின்னம் இரட்டையிலே. இரட்டையிலே சின்னத்திலே உங்கள் பெண்ணான வாக்குகளை